போவேன், போய் பங்கேற்க. என்ன ஒன்று இருக்கிற என்னடா நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அது அதானே சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். வெயிலோட தாக்கத்துக்காக நிறைய இடங்கள்ல தண்ணீர் பந்தல்லாம் திறக்கப்படுது. ஆனா 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் இருக்கிறதுல தொடர்ச்சியா இருக்கும்னு சொல்லிதான் முதல்ல மக்களோட தாக்கத்துக்கிறோம். நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்ல. முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்டர் கேன் ஒரு டம்ளர் மட்டும் தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவங்க எப்படி பண்றாங்கன்னு நாம தொடர்ச்சியா செய்யறோம். நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியா நாங்க வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியா செய்யணும். இது ஒரு மாண்பு. இது போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யணும் செய்யணும் அது செய்யணும். வேற நாங்க என்ன கள்ளக்காதலுக்கு முன்னாடி அண்ணனும் தம்பி சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டிக்கிறது? சந்திச்சா சந்திப்போம். இதுல என்ன இருக்கு? அவர் படப்பிடிப்பு இருக்காரு, வேலையா இருக்காரு, சந்திப்போம். அண்ணாமலையோட பயோபிக்ல விஷால் நடிக்கிறாரா, கேள்விப்பட்டீங்களா? இதை சொல்லிடுவா. ஏதோ நடக்கட்டும். என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா, அவளை படாதபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினது உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எந்த பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னன்னு அவங்க நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்சர் செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு வந்த நாய் கண்ட நாய் எல்லாம் ஓடி ஓடியா கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைங்க நாங்க வாழ்றது என்னடா உங்களுக்கு? நாங்க கார் வச்சுக்கிறது பொறாம இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காக போடுறேன்டா. அதுக்காக என்ன தேவை ஒன்று பேச்சுட்டு அலையுது பைத்தியக்காரன். தென் மாவட்டங்கள்ல ஜாதி பிரச்சனை நடக்குது, அது எப்படி சரி பண்ணலாம்? ஒரு கொடிய நோய். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி. அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுக்குள்ள அதில் தான் அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறதுக்குள்ள அதில் எல்லாம் அது செத்து விழும். நீங்கள் சைத்துக்கிறீங்க, கொஞ்ச நாள் சரி பண்ணிக்கலாம். சரி